அப்பா எங்களுக்கு ஒரு கதை சொல்லுப்பா. வேணாம் வேணாம், அன்னைக்கே கதை சொன்னதுக்கு உங்கள் அம்மா திட்டினா, அதனால நான் கதை சொல்லலை. அப்பா அம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதுப்பா, நீ சொல்லுப்பா. டேய், நீ இப்படி தான் சொல்லுவ, கடைசியில் பார்த்தா உங்கள் அம்மா வந்தவொடனே நீயே என்னை சொல்லி கொடுத்துருவ. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்பா அப்பா சொல்லுப்பா, அம்மா ஒன்றும் சொல்லாது. சரி சொல்கிறேன், என்ன கதை வேணும் உங்களுக்கு? அப்பா பேய் கதை சொல்லுப்பா. அப்பா ஆமாப்பா, பேய் கதைனா தான் ஜாலியாக இருக்கும். பேய் கதை சொல்லுப்பா. சரி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்களாம். அந்த புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமா. ஆனால் அந்த பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே பாசமே இல்லையா. எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பாளாம். உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சேன், ஒரு நகை நட்டு இருக்குதா? ஏமா கோவப்படுற? உங்கள் வீட்டில் மட்டும் என்ன நகை நட்டாமல் இருந்துச்சு, அங்கேயும் இப்படி தானமா இருந்த? யோ ஓவரா பேசுன, அவ்வளோதான் பார்த்துக்க. அங்கே அப்படி இருந்தேன் தானே உனைய கல்யாணம் படித்தேன். நீ நாள் ஏதாவது வாங்கி போட்டியா? அதுவும் இல்லை, வெறும் சோறு போட்டால் மட்டும் போதுமா? நகை நட்டு வேணாமா? ஏமா இப்படி கோவப்படுற? மனுஷனுக்கு முக்கியமே சோறுதாமா, நகை நட்டையாமா சாப்பிட முடியும்? இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் கிடையாது. வாய் மட்டும் கிளிய கிளிய பேசுவ, ஒன்னத்துக்கு லாய்க்கல. போயா, வெளியில போய் நல்லா நிறைய காசு சம்பாரிச்சு கொண்டு வாயா, போயா. நீ நினைக்கிற மாதிரி காசு சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நேர்மையாக சம்பாரிச்சோம்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும். திருடுனா கொள்ளையடிச்சாதான் நிறையா காசு சம்பாதிக்க முடியும். அதனால நான் நேர்மையாக தான் இருப்பேன். எங்கள் குடும்பத்தில் நேர்மையாக இருக்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, நேர்மையா இருந்து உன் தலையில போடு. நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஊர் உலகத்துல எப்படி இருக்காங்க? உனைய மாதிரியா இருக்காங்க? நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு நிம்மதியே இல்லாமல் போதுமா. நான் நிம்மதியை தேடி வெளியே போறேம்மா. போயா, நீ நிம்மதியை தேடி போவியோ இல்ல நம்மதியை தேடி போவியோ, எனக்கு காசை கொண்டு வா, போ. அவனோட பொண்டாட்டி பேச்சு தாங்க முடியாம அவன் வெளியே போயிட்டான். புருஷன் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் பொண்டாட்டி புலம்பிக்கிட்டே இருந்தாலாம். இவனை கட்டிக்கிட்டு ஒரு நிம்மதியே இல்ல. வீட்டுல ஏதாவது பொருள் இருக்குதா? ஒரு நகை இருக்குதா? நட்டு இருக்குதா? டிவி இருக்குதா? ஒண்ணும் இல்ல. அந்த கிராமத்துல ஒரு சுடுகாடு இருந்துச்சான். அந்த சுடுகாட்டுல 2 பேய்க பேசிக்கிட்டு இருந்துச்சான். ஏண்டி சோகமா இருக்க? நான் சின்ன வயசுலயே செத்து போயிட்டேன்லடி. எனக்கு எல்லாரும் மாதிரியும் கல்யாணம் முடிச்சு வாழணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? நீ தான் இறந்து போயிட்டீல. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்றி, நான் திரும்படி மனுஷியா வாழ முடியுமா? இதுக்கு ஒரே வழிதாண்டி இருக்கு. நீ யாராவது உடம்புக்குள்ள பூந்துக்கணும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா நீ அவங்க உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆவி வெளியே வரணும். இதுக்கு அவங்க சம்மதிக்கணும். அப்படி யாரடி சம்மதிப்பா இந்த உலகத்துல? நீயே சொல்லு. இருடி, யாரோ வராங்க. அப்பன்னு பார்த்து புருஷங்காரன் கோச்சுக்கிட்டு சுடுகாட்டுல வந்து உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டானா. யாருடி இது? பார்க்க அழகா இருக்கான். ஆமாடி, அழகாதான் இருக்கான். ஆனா இங்க வந்து ஏன் உட்காந்துருக்கான்னு தெரியலையே. இருடி, அவன் என்னதான் செய்யறான்னு பாக்கலாம். ஆண்டவா, என் வாழ்க்கையே போச்சே. இப்படி ஒரு கொடூரமான மனைவியை எனக்கு கொடுத்துருக்கே. எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு என்னை போட்டு உயிரை வாங்குறாளே. என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லையே கடவுளே. இவ்வளவு மாதிரி ஒருத்தைய கட்டிக்கிட்டதுக்கு நான் ஒரு பேயை கூட கட்டி இருந்திருக்கலாம், நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். இப்ப என் வாழ்க்கையே போச்சே. அவன் உனைய தாண்டி கட்டிக்கிறேங்கிறான். சும்மா இருடி, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். கடவுளே, நாளையில இருந்தாவது எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடு. என்னால முடியல கடவுளே, அவளோட வாழ என்னால முடியல. இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் சென்று எந்திரிச்சு போயிட்டானா. அதுக்கப்புறம் அந்த பேய்கள் தங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சுச்சான். உனக்கு இதாண்டி சரியான நேரம். நீ போய் அவனோட பொண்டாட்டியோட உடம்புல பூந்துக்க, அவ ஆவியை விரட்டி விட்டுரு. இது தப்பு இல்லையாடி? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுல. அவெல்லாம் பேயோட மோசமானவடி. காசு காசு நடந்து ஒருத்தனை எப்படி புலம்ப விடுறா. இவளுக்கு போய் பாவ முடியும் பாத்துக்கிட்டு இருக்க. நல்லவங்களுக்கு தான் நீ பாவ முடியும் பாக்கணும். நீ முத கிளம்பு. இல்லடி, அவ ஒத்துக்குவாளா நான் அவளோட உடம்புக்குள்ள போறதுக்கு? நீ அவள்கிட்ட போய் நகை காசு பணம் எல்லாம் தரேன்னு சொல்லு, அவளே ஒத்துக்குவா. சரிடி, நான் போய் அவளை பார்த்து பேசிட்டு வரேன். பேயி எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி அவளை பார்க்க வந்துச்சான். பெண்ணே, யாரது? என்னையவா கூப்பிடுறீங்க? உன்னையதான் கூப்பிடுறேன். யாருன்னு தெரியலையே, குரல் மட்டும்தான் கேக்குது. நீ கண்ணை மூடி தர, நான் உனக்கு தெரிவேன். சரி, நான் கண்ணை மூடிட்டேன், இப்ப திறக்க போறேன். நான் வந்துட்டேன், உனக்கு பின்னாடி தான் இருக்கேன் பாரு. ஐயோ பேய், யாராவது வாங்களே. கத்தாத, நான் சொல்றத கேளு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீ பேய் தானே? நான் சொல்றத ஒரு நிமிஷம் நீ கேட்டுட்டு அப்புறமா நீ கத்து. நீ என்கிட்ட என்ன சொல்ல போற? சரி சொல்லு. நீ புலம்புறத நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். உனக்கு நகை நிறைய தேவைப்படுதுல? ஆமா, எனக்கு நிறைய நகை வேணும். உனக்கு நிறைய நகை நான் தரேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். கேப்பியா? சொல்லு, என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், சொல்லு. ஒரு நிமிஷம் பொறு. சூம். ஐயோ, இவ்வளோ நகையா? நீ நான் சொல்ற மாதிரி கேட்டினா இது மாதிரி 100 பெட்டி நான் உனக்கு தருவேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லு, சீக்கிரமா சொல்லு. நகையை பார்த்தவனே அவனோட பொண்டாட்டிக்கு பேராசை வந்துருச்சான். பேய் என்ன சொன்னாலும் கேட்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாலாம். அதனால பேய்க்கு என்ன வேணும்னு அவளே கேட்டாலாம். அழகான பேயே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு.
நகையை பார்த்ததும் உனக்கு பேய் கூட அழகா தெரியுதா? சரி சொல்றேன் கேளு. நான் உன்னோட உடம்புக்குள்ள போகணும், உன்னோட ஆவி வெளியே வரணும். அதுக்கு நீ சம்மதிக்கணும். ஐயோ, அப்ப நான் செத்து போயிடுவேனா? நீ சாகலாம் மாட்ட, என்ன மாதிரி ஆவியாதான் சுத்துவ. அப்ப நான் ஆவி ஆயிட்டா நான் செத்து போறதுக்கு சமந்தானே? அப்புறம் எப்படி நான் இந்த நகையெல்லாம் போட்டு அனுபவிக்கிறது? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு மனிதரா வாழணும்னு ஆசை. அதனாலதான் நான் உன் உடம்புக்குள்ள இருக்கும்போது உன் புருஷன் உன் பேரை சொல்லி கூப்பிட்டானா திரும்ப நான் வெளியே வந்துடுவேன், நீ உடம்புக்குள்ளேயே போய்க்கலாம். அப்படின்னா சரி, எப்போ பார்த்தாலும் அவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே தான் இருப்பான். எனக்கு கடுப்பாக வரும், எரிச்சலாக வரும். அதனால நீ என் உடம்புக்குள்ளே இருந்த 10 நிமிஷத்துலேயே அந்த ஆள் என் பேரை சொல்லி கூப்பிட்டுருவான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. நீ கண்ணை மூடிக்கிட்டு ஜூம்னு சொல்லு. நான் உன்னோட உடம்புக்குள்ளே வந்துடுவேன், உன்னோட ஆவி வெளியே வந்துடும். ஜூம். பேராசை பிடிச்ச பொண்டாட்டி பேய் சொன்னதை அப்படியே கேட்டு நடந்துக்கிட்டாளாம். பேய் சொன்ன மாதிரியே அவளோட உடம்புக்குள்ள போயிருச்சான். அவ ஆவியாகி வெளியே வந்துட்டாளாம். பேயா இருந்தாலும் நான் அழகாக தான் இருக்கேன். சரி சரி, நீ பக்கத்தில் இருக்க சுடுகாட்டுக்கு போ. அங்கே என்னோட தோழி இருப்பா, அவ கூட இரு. உன்னோட புருஷன் உன் பேர் சொன்னதும் பழையபடி நம்ம 2 பேரும் மாறிடுவோம். அது சரி, இந்த நகை என்ன பண்ணுறது? நீயே எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் வச்சுக்க. மிச்சத்தை அப்புறமா தரேன். சரி சரி, நான் கிளம்புறேன். பேய் சொன்ன மாதிரியே அவ சுடுகாட்டுக்கு போயிட்டாளாம். பேய் அவளோட வீட்டுக்கு போயிருச்சான். அவள் உடம்புக்குள்ள இருந்த பேய் அவளோட புருஷன் வரவுக்காக மகிழ்ச்சியாக காத்துக்கிட்டு இருந்துச்சான். புருஷங்காரனும் வேற வழி இல்லாமல் பழையபடி வீட்டுக்கு வந்தானா. வாங்க வாங்க, ஏங்க இவ்வளோ நேரம்? என் மேலே கோவமா? அதெல்லாம் இல்லைம்மா, என்ன நினச்சி நானே வருத்தப்பட்டுக்கிட்டேன். உன் ஆசையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியல. நான் என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கையை நினச்சி எனக்கே கஷ்டமா இருக்குமா. இனிமே நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் போய் ஜோசியரை பார்த்தேங்க. என் பேர்னால தான் பிரச்சனையா. இனிமேல் நீங்கள் என் பேரை சொல்லியே கூப்பிடாதீங்க, சரியா? அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுங்க. சரிம்மா, உன் பேரால தான் பிரச்சனைனா இனிமேல் நான் அதை என் வாயால் கூப்பிடவே மாட்டேன். அதுக்கு பதில் இனிமேல் உடனே செல்லம்னு கூப்பிட்டுக்கிறேன், சரியா? சரிங்க சரிங்க, இந்த பேரே நல்லா இருக்கு. இனிமேல் நீங்கள் என்னைய செல்லம்னே கூப்பிட்டுக்கங்க. செல்லம், இனிமேல் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நம்ம இருக்கிறத வச்சே சந்தோஷமா வாழலாம். இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்படியே அவங்க புருஷ பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். சுடுகாட்டில் அந்த பேராசக்காரி பேயா சுத்திக்கிட்டு இருந்தாளாம். என்ன 1 வருஷம் ஆச்சு, இன்னுமா என் புருஷன் என் பேரை சொல்லாம இருக்கான்? ஏன் சிரிக்கிற? அடியே, உன் பேராசையால இனிமேல் நீ பேயாதான் சுத்தணும். உன் புருஷன் உன் பேரை சொல்லி கூப்பிடவே மாட்டான். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் தோழி உன் புருஷனை பார்த்தோன்னே வாங்கின முதல் சத்தியம் இனிமேல் என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு தான். அதனால உன் புருஷன் உன் பேரை இனிமேல் சொல்லவே மாட்டான் வாழ்க்கை பூரா. என்னோட தோழி உன் புருஷனை சந்தோஷமா பாத்துக்கிறா. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். என்னை நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல, என்னை ஏமாத்திட்டீங்க. இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே. அடியே நிறுத்திடி, பேயை விட நீ மோசமானவடி, பேராசை பிடிச்சவ. உன்ன மாதிரி பேராசை பிடிச்சவளு இருக்கலாம், கிடைச்ச வாழ்க்கையை நல்லா வாழ தெரியாதடி. இந்தா, உனக்கு என்ன நகை தானே வேணும், நானே தரேன், வாங்கி போட்டு மாட்டிக்கிட்டால. ஐயோ, நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். பழையபடி என்னை என் உடம்புக்குள்ளேயே அனுப்புங்க. அதெல்லாம் முடியாதுடி, உன்னை மாதிரி பேராசை பிடிச்சவர்கள்லாம் திருந்தவே மாட்டாளுக. நீ பேயாவே சுத்து, அப்பதான் மத்தவங்களுக்குலாம் அறிவு வரும். பேராசை பிடிச்சா இப்படிதான் பேயா அலையணும். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுங்க பேராசை பிடிச்சாங்கன்னா பேயா தான் சுத்தணும். கதை எப்படி இருந்துச்சு குட்டீஸ்களா? நல்லா இருந்துச்சா? அப்பா சூப்பரா இருந்துச்சுப்பா. அந்த பேராசை பிடிச்ச பொம்பளை பேயா போச்சுப்பா. அப்பா ஆமாப்பா, அது என்ன நகை நகன்னு அலையிறது? தப்புதான்ப்பா. சரியான தண்டனை தான்ப்பா கிடைச்சிருக்கு. யோ, என்னையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு? ஐயா சுந்தரே, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தான். நான் எதுவும் சொல்லி கொடுக்க சுந்தரே? டேய் சொல்றான், நீ தான் கரெக்டா சொல்லுவ. என்னடா சொன்னார் அந்த ஆளு? அம்மா, அப்பா சூப்பரா ஒரு கதை சொல்லிச்சுமா. ஒரு பொம்பளை நாய்க்கு ஆசைப்பட்டு கடைசியில் பேயா போயிருமா. அந்த பொம்பளைக்கு அது தேவைதாம்மா. ஏயா யோ, பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னையெல்லாம் அடிச்சு பிரிச்சு துவைச்சு காயப்பட்டதாயா மனசார எனக்கெல்லாம். சரி சுந்தரி, நீ துணியை காயப்படு, நான் போயிட்டு வந்துடுறேன். மகனே, சொல்ல மாட்டேன்னு கடைசியில் அப்பா மாட்டி விட்ட. முதல்ல நான் கிளம்புறேன், ஓன்ட்டு தப்பிக்கண்டா முதல்ல. யோ நில்லியா நில்லியா, முதல்ல எங்கேயா போற? சரிங்க மக்களே, அந்த ஆள் வரட்டும், நான் வெளுக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. பாய் மக்களே.